என்னுடைய பாதத்தை பணிந்தபடியா இந்த பூவுலகில் நீ சுகமாக வாழக்கிறது. அம்மா, இன்றைக்கு ஒரு சங்கட்டமான காரணம் என்ன சொன்னால், இன்றைக்கு என் பாதத்தை பணிந்தே அல்லவா, இன்றைக்கு எனக்கு ஏர்வை கிடையாது. ஆமா, இன்னைக்கு எனக்கு உங்களுடைய பூஜை ஏர்வை கிடையாது. என்ன குறை இருக்குது? என்ன குறை இருக்குது மாமா? ஏன்னா அந்த பூஜையில என்ன குறையா செய்திருக்கிறேன் நானு? அம்மா, 108 திருநாமத்தை உச்சரித்து நான் பூஜை செய்திருக்கிறேன். ஏன் அவங்களுக்கு என்ன குறையா இருக்குது? எனக்கு இன்றைக்கு ஏர்வை கிடையாது. ஏன்னு சொன்னா, ஒரு மலர் ஒன்று இருக்கிறது. அந்த மலரை கொண்டு வந்து என் பாதத்தில் வைத்து பூஜித்தார். என்னென்ன மலரு? செங்காழி மலர். செங்காழி மலர். அந்த 108 மலர் பூஜைக்கு சமமான மலராகப்பட்டது அந்த செங்காழி மலர். ஆமா, அந்த மலரை கொண்டு வந்து பூஜை செய்தால் மட்டும்தான் எனக்கு ஏர்வை. நீ போக கூடாது தர்மா. அண்ணா, அவரு போகட்ட போது யார் இவன்? எங்க அண்ணன் தான். பூஜைக்கு மலர் நீ போகப்படாது. நீ மாமா, நீ ஒரு பெண்ணு செல்லக்கூடாது. வா. எங்க அண்ணனுக்கு பாத பூஜை செய்வதற்கு நான் போய் எத்தனை போறேன்? நீ ஒரு பெண்ணாகப்பட்டவள் போகக்கூடாது. அந்த வனத்துக்கு நான் போகக்கூடாது. தர்மா, நானும் போகக்கூடாது, என்னுடைய மனைவியும் போகக்கூடாது. இந்த மலரை எடுத்து வருவதற்கு திறமசாலி யார் என்றால் என்னோட தம்பி இருக்கானே. யாரு? அந்த பீமன் சென்றால் மட்டும்தான் அப்பதான் இந்த மலரை கொண்டு வர முடியும். ஏன் தம்பி? உன் தம்பி பீமன் அனுப்பினால் அந்த மலரை கொண்டு வரலாம். மத்தவங்க யாரு சென்றாலும் அந்த மலரை எடுக்க முடியாது. அண்ணன் சொல்ற வார்த்தை கேட்டியா? ஆமா, நீங்களும் போக கூடாது, நானும் போக கூடாது. அவர் தான் போகலாம் சொல்லிருக்கிறாரு. அப்ப சீக்கிரமா உங்க தம்பி கூப்பிடுங்க. தர்மா, 4 திசை செல்லலாம். 4 திசை செல்லலாம். கிழக்கு திசை மட்டும் செல்லக்கூடாது. 4 திசை 3 திசை செல்லலாம். கிழக்கு திசை மட்டும் செல்லக்கூடாது. ஆமா, இதை உன் தம்பியிடம் முறைத்து சீக்கிரமாக மலர் எடுத்து வந்தால் மலர் பூஜை செய்வேன். சரி சரி மாமா, அப்படி ஆடுவோம். தம்பி ஆகிய பீமசேனனை அண்ணன் நான் அழைத்தேன். அது சீக்கிரமா இருப்போம். ஆகட்டும். அதோ எப்படி என்றால் இதோ தர்மபுத்திர மகாராஜன் தம்பியாகிய பீமசேனன் சபை நாடி வருகிறார். நான் கதை சொல்றேன்.